வெல்கம் டு குகா குக்கிங் அண்ட் கார்டனிங். எங்கள் தோப்புக்கு போனோம். தோப்பில் நிறைய இந்த சொடக்கு தக்காளி வந்து முளைச்சிருந்தது. குப்பை மரத்தை சுற்றி குப்பை வச்சுருந்ததுனால அந்த குப்பையிலேருந்து நிறைய வந்துருந்தது. எங்கள் தோப்பில் எப்போவுமே கிடக்கும், நிறைய இருக்கும். கோயிலெல்லாம் பறித்து சாப்பிடுவோம். சின்ன வயசில் மாடு மேய்க்க போகும்போதெல்லாம் வந்துட்டு நிறைய பறித்து சாப்பிட்றது. அந்தளவுக்கு நிறைய கிடக்கும். பழம்லாம் நிறைய இந்த மாதிரி நிறைய இருந்தது. மரத்தை சுற்றி சுற்றி நிறைய இருக்குது. பட் பழம் இல்லை, எல்லாமே காய் தான். என் பையன்கிட்ட காமிச்சோன்னே அவன் பறித்து கொடுன்ட்டு பயங்கர சேட்டை. காய் டான்ஸோட காய் ஒரு மாதிரி லைட்டாக கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பழம் கூட கிடைக்கல, தேடி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. கேன்சருக்கெல்லாமே வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பழம் நல்லா உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால இந்த பழத்தை பற்றி எல்லாருக்குமே நிறைய தெரியும். ஆனால் நாங்களாம் சின்ன வயசில் ஒரு தக்காளி அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு பறித்து கையில் வச்சு சொடக்குன்னு அது இது அமுக்கிட்டு சாப்பிட்றது. இது சிங்கப்பூர்லலாம் பாக்ஸில் வச்சு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாக்ஸில் வச்சு ஒரு $2 போட்டிருந்தாங்க. ஒரு 10 பழம் 20 பழம் கூட இல்லை. எனக்கு ஆச்சரியமாக நான் பார்த்தப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இங்கே வந்து இது விற்கிறாங்க, கல்டிவேட் பண்ணி வேறு கண்ட்ரிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. நம்ம சாதாரணமாக நம்ம வயலில் கிடக்கிறது தான். இதை பார்க்குறவங்க இந்த மாதிரி என்னையாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா பறித்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து பழக்கி கொடுங்க. நான் எல்லாத்தையுமே என் பசங்களுக்கு, நான் என்னெல்லாம் சாப்பிட்டனோ அது எல்லாத்தையும் என் பசங்களுக்கு நான் வந்து சாப்பிட பழக்கி கொடுப்பேன். தேங்க்யூ.